மாங்காய் சீசன். இப்போ அதை வச்சு ஆவுக்காய் மாங்காய் பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாங்காய் வந்து நல்லா உணர்ந்துடுத்து. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு சின்ன கப்பில் கொண்டக்கடலை, சாம்பார் அந்த வெறும் கார மிளகாய் பொடி வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய் ஒரு கப்பு, ஒரு 3 டீஸ்பூன் வந்து உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ கலக்கணும். இப்போ வந்து எண்ணெய் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணுங்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து விட்டுட்டோம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் ஆகும். இந்த கொண்டக்கடலை எடுத்து வாயில் போட்டு பாருங்க. அது நல்லா நமக்கு கடிக்க முடிஞ்ச அளவுக்கு வரும்போது தான் ஊறி இருக்குன்னு அர்த்தம். ஊறி வந்தோடனே டிஸ்பிளே காட்டுறேன். இப்போ நம்ம ஆவுக்காய் மாங்காய் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் மேலே விட்டுண்டு நல்லா வந்திருக்கு. இப்போ இது நமக்கு ஒரு வருஷத்துக்கு நல்லாவே இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவுக்காய் மாங்காய் சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொண்டக்கடலை எல்லாம் வெந்திருக்கு. நல்லா ஊறி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குது. நீங்கள் வந்து சாதம் பசங்க சாப்பிட்லாம், ஊறுகாய்க்கு தொட்டுக்கலாம், மோர் சாத்துக்கு தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை பண்ணி பாருங்க. இதுமாரி நான் போட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக்.